பத்தாஸ் வணக்கம் வணக்கம் வணக்கம். நாம் இன்று ஹலோ நண்பாஸ் வணக்கம் வணக்கம் வணக்கம். பத்தாஸ் நண்பாஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் மேலே பார்த்தோன்னா அணைக்கட்டு கருப்பராயன் கோவில் பார்த்தோம் காணொலியில். அதோட தொடர்ச்சியாக இந்த காணொலி வரப்போகுது. அணைக்கட்டு கருப்பராயன், அதாவது செராம்பியானை கட்டுறதுக்கு பாடுபட்டங்களோட நினைவாக அந்த கோயில் கட்டப்பட்டிருக்குது. செராம்பியானை பாருங்கள், என்னால் இவ்வளோ தான் எடுக்க முடியுது பாருங்கள். செராம்பி அணை எவ்வளோ நீளமாக அழகாக இருக்குது பாருங்கள். தண்ணி வரவு கம்மியாக தான் இருக்குது. அதாவது ஆழியாறு திருமுத்தி மலையிலேருந்து வர்ற தண்ணியை கேரளாவுக்கு நாம் விட்டு தருவோம். கேரளாவில் வருதில்ல சிறுவாணி தண்ணி, அது தமிழ்நாட்டுக்கு விட்டு தருவாங்க. இதை இந்த அணையோட ஒரு வரலாறு. இது சின்ன அணை தான். உன்னையுமே இது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு கேரளான்னு எனக்கு சரியாக தெரியல இந்த அணையை பற்றி. ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முழுவதுமாக என்னால் கொண்டு வர முடியல பாருங்கள். எவ்வளோ அழகாக கட்டிக்கிறாங்க. தண்ணி வரவு கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது. கீழே வருங்க தண்ணி இப்படி லாங்கில் தெரியுதா. நன்றி பத்தாஸ், நன்றி நன்றி நண்பாஸ், நன்றி நன்றி. ஆமாம், இது அணைக்கட்டு கருப்பராயன். இந்த கரைக்கு மேலே தான் அணைக்கட்டு, செராம்பி அணை கரைக்கு மேலே அணைக்கட்டு கருப்பராயன் கோயில் அமைந்திருக்குது. அதை முன்னாடி பார்த்துருப்போம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தண்ணி சில்லுன்னு போகுதா, ஜில்லுன்னு இருக்குதா. சில்லுன்னு போகுது, ஜில்லுன்னு காற்றடிக்குது தண்ணி. இது கவிதை. தேங்க்யூ, நன்றி. மீண்டும் சந்திப்போம் வேறொரு காணொலி வழியாக. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கான அனுப்பிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்ப்போம். ஆமாம், ஓகே பத்தாஸ், ஓகே நண்பாஸ். மீண்டும் சந்திப்போம். நன்றி.